Taste the Daily. தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டி சென்னை வேளச்சேரியில் தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் M.K. அசோக் ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்ச்சியில் பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், ஆஞ்சநேய ஹோமம் நடைபெற்றது. சிறப்பு பூஜையில் கழக மகளிரணி இணைச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான V. சரோஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே அதிமுக சார்பில் விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. தலையாட்டு மந்து பகுதியில் நடந்த நிகழ்வில் இளைஞர்களின் விளையாட்டு திறனை ஊக்குவிக்கும் வகையில் கிரிக்கெட் மற்றும் கால்பந்து விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்களை அதிமுக மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் வழங்கினார். மேலும் விளையாட்டு வீரர்களுக்கு 5000 ரூபாய் நிதி வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்தினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் மேற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன் கலந்து கொண்ட இந்நிகழ்வு கேவி குப்பம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் KMI சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஏழை எளிய மக்கள் திரளானோருக்கு வேட்டி, சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் கஸ்பா மூர்த்தி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி நகரில் புரட்சித் தலைவர் MGR, புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் பிறந்தநாளை முன்னிட்டு 10 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தபால் அலுவலகத்தில் சேமிப்பு கணக்கு தொடங்கும் நிகழ்வு நடைபெற்றது. கழக மருத்துவ அணி இணைச் செயலாளர் அசோகன் தனது சொந்த பணத்திலிருந்து 601 குழந்தைகளுக்கு 500 ரூபாய் வீதம் செல்வமகன் சேமிப்பு திட்டம் மற்றும் செல்வமகள் சேமிப்பு திட்ட கணக்கினை துவக்கினார். இவ்விழாவில் பங்கேற்ற தருமபுரி மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP அன்பழகன் குழந்தைகளின் பெற்றோரிடம் இதற்கான கணக்கு புத்தகத்தை வழங்கினார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் திமுக, பகுஜன் சமாஜ்வாடி கட்சி உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். திருவண்ணாமலை மத்திய மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஒன்றிய கழக செயலாளர் சங்கர் ஏற்பாட்டில் மலையாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த திமுகவினர் மற்றும் களம்பூர் பேரூராட்சி செயலாளர் பஞ்சாட்சரம் ஏற்பாட்டில் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியைச் சேர்ந்த திரளானோர் அதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்த புதிய உறுப்பினர்களுக்கு முன்னாள் அமைச்சர் சேவூர் S. ராமச்சந்திரன் மற்றும் மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா, லட்சுமிகாந்தன் ஆகியோர் கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றனர். இந்நிகழ்வில் மாவட்ட அவைத்தலைவர் கோவிந்தராஜன், மாவட்ட துணை செயலாளர் சம்பத், மாவட்ட பொருளாளர் வேலு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவர் MGRின் 109வது பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. பீர்க்கன்காரணையில் தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற மருத்துவ முகாமினை மாவட்ட செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். மாவட்ட மருத்துவர் அணி செயலாளர் R. பாலாஜி ஸ்ரீகாந்த் ஏற்பாடு செய்திருந்த முகாமில் பல்வேறு மருத்துவ சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். வேலூர் மேற்கு மாவட்ட கழகத்திற்கு உட்பட்ட RK பேட்டையில் அதிமுக ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர்களுக்கான பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. RK பேட்டை ஒன்றிய கழக செயலாளர் நாகப்பூண்டி குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்விற்கு திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் PV ரமணா தலைமை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான திருத்தணி கோ அரி பங்கேற்றார். மேலும் மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொருளாளர் தர்மேஷ்குமார், மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் கிருபாகரன், திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சரவண கஜேந்திரன் ஆகியோர் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே அதிமுக சார்பில் விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. தலையாட்டு மந்து பகுதியில் நடந்த நிகழ்வில் இளைஞர்களின் விளையாட்டு திறனை ஊக்குவிக்கும் வகையில் கிரிக்கெட் மற்றும் கால்பந்து விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்களை அதிமுக மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் வழங்கினார். மேலும் விளையாட்டு வீரர்களுக்கு 5000 ரூபாய் நிதி வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்தினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.